நான் உட்காந்தேன்னா என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. பாத்துருங்க என்ன பாத்துருவோம். சரியா? பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு இழைத்துக் கொண்டிருக்கிற அநீதியை கண்டித்து நடத்துகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய பங்களிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதற்கான நியாயம் கிடைக்கும் வரை நாங்களும் உங்களோடு உடன் இருக்கிறோம் என்று தெரிவிப்பதற்காக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவகுமார், வெங்கடேச பெருமாள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இங்கு வளர்ந்திருக்கிறாங்க. ஏற்கனவே தலைவர் அவர்கள் 7ஆம் தேதி ஒரு கடுமையான அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதை ஏன் இப்படி நடக்கிறது? 21வது வருஷம் நீங்க தான் சொல்றீங்க துப்புரவு பணியாளர்களின் ஒப்பந்த பணியாளர்களின் பணி ஒரு நிரந்தரம் செய்வோம்னு நீங்க தான் சொல்றீங்க. வாக்குறுதியில கொடுக்கறீங்க. நீங்க அதிமுக ஆட்சியில் இருந்த போது ஏங்க தனியார்ட்ட கொடுக்கறீங்கன்னு கண்டனம் தெரிவிக்கிறது யாரு? இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். அன்னைக்கு நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தா ஒரு வார்த்தை, முதலமைச்சர் ஆன உடனே இன்னொரு வார்த்தையா? என்னங்க நடக்குது? 2300 கோடி வருதுன்னா யார வேணாலும் காவு கொடுக்கறதுக்கு தயாராயிருவீங்களா? உண்மையில கொரோனா பீரியட்ல நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்தோம்னா இந்த சென்னை முழுக்க சுத்தமா வச்சிருந்தது இந்த சுகாதார பணியாளர்கள். இன்னைக்கு எனக்கு உண்மையில புரியலங்க. இந்த பேச்சுவார்த்தை யாரிடம் நடக்கணும்? ஒன்னு மாநகராட்சி மேயர் தலையிடணும், அடுத்து அந்த துறை அமைச்சர் வரணும், அல்லது முதலமைச்சர். சேகர் பாபு எங்க பதில் சொல்றாரு? அவர் எந்த துறைக்கு அமைச்சர்? அறநிலைத்துறை அமைச்சர். அவர் ஏன் மாநகராட்சிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு? நம்ம யாருக்குமே கேள்வி ஆக்க மாட்டோம்னு அப்படி பேச்சுவார்த்தையா அவங்க அந்த டோனும் அவங்களுடைய முகபாவனையும் எவ்வளவு அலட்சியமா இருக்குது. இத விட போறதில்ல. நீங்க துப்புரவு பணியாளர்கள், அதுவும் சமூக நீதிக்கு நாங்க தான் பெரியார் மண்ணுன்னு சொல்ற நீங்க இன்னைக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த இதில் வாழ்வாதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அவங்க அவ்வளவு பேரையும் காவு கொடுக்குறீங்கிறது எப்படி தெரியாம போகுது? இன்னைக்கு அத்தனை மக்களும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒரு வாரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 6 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து முறிவுக்கு வந்து விட்டது. முதலமைச்சர் அவர்கள் இறங்கி கண்கொண்டு பார்க்க வேணும். என்ன கேட்டா தனியார்ட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாங்கல்ல, எல்லா குப்பையும் கொண்டு வந்து பில்டிங்ல கொட்டுங்க, தனியாரையே வச்சு நீங்க அள்ளிக்கிங்க, அள்ளுறீங்களான்னு பாக்குறோம். என்னங்க இன்னும் ஒரு நாள் தோழர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நீதி கிடைக்க வேண்டும். ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். தனியார்களிடம் துப்புரவு பணி கொடுக்கப்படக்கூடாது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க பொறுத்துட்டே பாப்பங்க, எல்லாம் செய்யலன்னா ஒன்னும் இல்ல, ஒரு டிராக்டர் குப்பையை கொண்டு வந்து உள்ள கொட்டிடுவேன். நீங்களே தனியாரை வச்சு அள்ளிக்கிங்க சாமி, எல்லாமே தனியாரே பாத்துக்குவீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க மேயரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அதையும் தனியாரை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட வேண்டியதான். மேயர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த துறைக்கான அமைச்சர் நேரு அவர்களும் உடனடியாக இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. அலட்சிய போக்கை கைவிட வேண்டும். போராட்டக்காரர்களை அலட்சியமாக விரட்டுவதும் ஊடக நண்பர்களை விரட்டுறாங்க. நீங்க பாத்துட்டு எல்லாரும் சும்மா இருக்கிறீங்க. நீ உனக்கெல்லாம் பார்த்து பேட்டி கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விடுறாரு. ஊடக நண்பர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்றால் நாங்கள் அன்போடு இந்த ரிப்பன் பில்டிங்ல மாநகராட்சி கட்டிடத்தை குப்பையை கொண்டு கொட்டிட்டு அதே தனியாரைய கூப்பிட்டு அள்ளிக்கிங்கன்னு சொல்லிடுவோம். நன்றிங்க. நன்றி. உங்க கூட தானங்க இருக்கேன். கேள்வி தப்பா இருக்குல்ல? ஏங்க இந்த போராட்டம் முக்கியம் வந்திருக்கேங்க. இந்த போராட்டம் முக்கியம் தலைவர் அனுப்பியிருக்காரு, வந்திருக்கிறேன். மாநாடு வருவாங்க, நடக்கும். ஆனா இந்த போராட்டம் அதை விட முக்கியமானது இல்ல. விழுப்புரத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்தை விட ஆரம்பாக்கத்துல சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு போய் நிக்கணும்னு தலைவர் சொன்னாரு, போய் நின்னோம். எது முக்கியம்? நீங்க பேட்டியா கேட்கக்கூடாது. இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். முதல்ல இந்த போராட்டத்தை மையப்படுத்துங்க. வேற கேள்விகளை இதுக்குள்ள திரைக்காதீங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த துப்புரவு பணியாளருக்கு பணி நிலைப்பு கிடைக்க வேண்டும். தனியார் மயம் கொடுக்க கூடாது.
அரசு எல்லாருக்கும் சரியான ஊதியம் வழங்கி சமூக நீதியை நிலைநாட்டு சொல்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். உட்காந்துறேன்ப்பா. நான் உட்காந்தேன்னா என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. பாத்துருங்க பாத்துருவோம். சரியா? ரைட். நன்றி.